ஏம்மா என்ன ஸ்பெஷல்? ஆம்லேட் கிரேவிங்க. ஆம்லெட் கிரேவியா? எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஆம்லேட் கிரேவி ரெகுலராக செய்கிற முட்டை கிரேவி விட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பை ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கு வச்சுக்க பேஸ்ட் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் மினிமம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். 2 தக்காளி பழம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி இது மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் மினிமம் ஃப்ளேம்லேயே எகெயின் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். 3 முட்டையை நல்லா இது மாதிரி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பேனில் ஆம்லேட் மாதிரி ஊற்றி இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாயில் ஆகிட்டு இருக்க கிரேவியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் எகெயின் வேக வச்சு எடுத்தால் அவ்வளோதாங்க, ஆம்லேட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.